இது வந்து செகண்ட் லீக் மேட்ச்சு. இது கரூர்பாளையம் வர்சஸ் வடமருதூர். ஃபஸ்ட் ஹாஃப் எடுக்கலை, வரதுக்குள்ளே மேட்ச் ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிடுச்சு. 5 ஓவர் மேட்ச்சு. 30 பாலுக்கு 44 அடிக்கிற கரூர்பாளையம் அடித்தா வெற்றி பெறும். முதல் பந்து வீசுவதற்காக வடமருதூர் அணியினர். ஸ்ட்ரைக்கில் சூர்யா, நான் ஸ்ட்ரைக்கில் சதீஷ். அற்புதமான ஒரு ஏர்கர், வைட் ஏர்கர், ஒயிட் பால், அகலப்பந்து. அடுத்த பந்து அற்புதமான ஏர்கர். ஹலோ, 1 ரன்கள் மட்டுமே. அற்புதமான ஏர்கர் பால். அடுத்த பந்து அற்புதமான ஷாட்டுப்பா, பவுலரே தடுக்க வேண்டிய பால். 1 ரன்கள் மட்டுமே. நல்ல டிஃபென்ஸு. அடுத்த பந்து அற்புதமான ஷாட், ஸ்ட்ரைட்டில் அடிக்கப்பட்ட பந்து. 4 ரன்கள் மட்டுமே. அடுத்த பந்து அற்புதமான ஏர்கர் பந்து, ஆப்ஷன் வீசப்பட்ட பந்து, அடிக்க முடியவில்லை. அற்புதமான டாட் பால். தப்பாக சொல்லிட்டேன், 45 அடித்தா வின்னு 5 ஓவருக்கு. அடுத்த பந்து அற்புதமான ஏர்கர் பந்து, கீப்பராலே பிடிக்க முடியல, நல்ல ஃபேஸில். அடுத்த பந்து அற்புதமான ஷாட், 4 மாறுமா, 4 ரன்கள். அற்புதமான ஒரு ஆட்டம் சதீஷ் பேட்லேருந்து. அற்புதமான ஷாட், ஆஃப் சைடில் கேட்சா மாறுமா, கேட்ச் மிஸ் ஃபீல்டு. ரன்னிங் காட்டுறேன், 2வது ரன்னு. அற்புதமான த்ரோ, ஆனால் கேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு ஃபீல்டர். நல்ல பேட்டிங் சூர்யா, 2 ரன்கள். அடுத்த பந்து அற்புதமான ஷாட், கேட்சாக மாறுமா, ஆஃப் சைடில் கேட்சை பிடிச்சிட்டாரு. நல்ல பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்துட்டாங்க. சூர்யா விக்கெட் எழுந்துள்ள. அடுத்த பந்து அற்புதமான ஷாட், நாய் ஒன்று குறுக்கால வந்துச்சு, ஸ்ட்ரைட்டில். 1 ரன்கள் மட்டுமே. அடுத்த பந்து அற்புதமான யார்கர் பந்து, லேக் கட் முறையில் போட்டு கொண்டிருக்கார். சூப்பராக போடுறாரு, லேக் கட், நல்ல பந்து போட்டிருக்காரு, நல்ல பவுலிங். 1 ரன்கள் மட்டுமே. அடுத்த பந்து ஸ்ட்ரைக்கில் ஏழுமலை, நல்ல லெக் கட் பால், டாட் பால். கரூர்பாளையம் அணியினர் 2 ஓவர் முடிவில் 12 ரன்கள், 1 விக்கெட்டை இழந்துள்ளனர். ரிசல்ட்டாக வடமருதூர் அணியினர். முதல் பந்து அற்புதமான ஒரு பந்து, ஷார்ட் பால். அது ஆஃப் சைடில் அடிக்க மாட்டார், டாட் பாலாக மாறி. அடுத்த பந்து கண்டிப்பான அடுத்த லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து, மிஸ் ஃபீல்டாக மாறியது. ரன்னிங் காட்டுறோம், 2 ரன். அடுத்த பந்து அற்புதமான ஷாட், கேட்சாக மாறுமா, 100 கேட்ச். Hey, 100 கேட்ச், பிக் விக்கெட். நல்ல கேட்சு, நல்ல ஃபீல்டிங், சிறப்பான கேட்ச். அடுத்த பந்து நியூ பேட்ஸ்மேன், அற்புதமான பந்து வச்சு, டாட் பால், அற்புதமான ஷாட். ஆறு ரன்கள். அடுத்த பந்து அற்புதமான ஒரு பந்து வச்சு, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். 12 பந்துக்கு 24 ரன்கள் அடிக்க வேண்டும் பாளையம் அணியினர். அற்புதமான ஒரு லேக்கட் பவுல். இல்லை பைஸ் இல்லை, அதெல்லாம் அந்த நாட் அவுட் தான். இது பைஸ் இல்லை, நாட் அவுட் தான் அது. அடுத்த பந்து இதுதான் மேட்ச் ஓவர். சட்டத்தை கையில் எடுத்துகிட்டு பந்து நல்லா போட்டிருக்காரு.
அற்புதமான ஷாட், அற்புதமான ஃபீல்டிங்ப்பா. அடிச்சு அவுட்டு இல்லை, செம்மையாக பந்து போட்டிருக்காரு. அற்புதமான ஷாட் லெக் சைடில். ஐயோ கட்டையில் அடிச்சுட்டாருப்பா, பார்த்து பார்த்து பார்த்து. அற்புதமான ஃபீல்டிங். ஓவர்த்ரோ முறையில் மறுபடியும் ரன்கள். மொத்தம் 3 ரன்னா, 3 ரன்கள் மொத்தம் வந்து. அற்புதமான ஷாட் ஆஃப் சைடில் கேட்ச், நல்ல கேட்ச், நல்ல கேட்ச் வந்து. டாஸ் பால், நோ பாலா, நோ பால், அம்பையர் நோ பால் என்று அறிவிப்படுது. ரன்னிங் காட்டுறேன். ஓவர்த்ரோ முறையில் வந்து ஓடிடுச்சு. ஓவராக மாறுமா? 4 ஒரு ரன் ஓடி இருக்கப்பட்டதா? 5 ரன்னா, 6 ரன்கள், 6 ரன்கள். அடுத்த பந்து போமான ஷாட், கேட்சாக மாறுமா? ஃபீல்டிங் மிஸ் ஃபீல்ட் ஆகி 2 ரன்னிங் காட்டுறேன். வந்து இன்னும் வரல, த்ரோ, நல்ல த்ரோ வந்துச்சு. சிறப்பான ஒரு பேட்டிங் ஆஃப் சைடில். கடைசி பந்து இந்த ஓவரில். இந்த பந்து கண்டிப்பாக மேட்ச் பாலாக இருக்கும். சிறப்பாக போடுவாரா இல்லை கண்டிப்பாக பேட்டிங் அடிப்பாரா? அற்புதமான யார்கர் பந்து ஸ்ட்ரைட்டில் போயிட்டுருக்கு. 1 ரன்கள் மட்டுமே. 6 பந்துக்கு 9 ரன்கள் அடித்தால் எரிவில்பாளையம் வெற்றி. சட்டத்தை கையில் எடுத்திருக்காரு மோகன் பவுலர். அந்த மாதிரி ஸ்ட்ரைக்கில் ஏழுமலை, அதான் பவுல்டு மலை. ஃபர்ஸ்ட் பாலே பவுல்டு. சிறப்பான ஒரு பந்து வச்சு சட்டத்தை கையில் எடுத்து நல்லா பந்து போட்டிருக்காரு. மறுபடியும் 5 பாலுக்கு 9 ரன்கள் அடித்தால் பாளையமணி வெற்றி. அடுத்த பந்து அற்புதமான ஷாட் ஆஃப் சைடில். 4 மாறுமா? கரண்ட் கம்மெல்லாம் இருக்கு. அற்புதமான ஃபீல்டிங்ப்பா. 2 ரன்கள், நல்ல த்ரோ, 2 ரன்கள். அடுத்த பந்து அற்புதமான டாட் பாலுங்க, நல்ல லென்த்தில் போட்டிருக்காரு, நல்ல பவுலிங். அடுத்த பந்து அற்புதமான ஷாட் ஆஃப் சைடில். 4 மாறுமா? பால் இன்னும் பந்து எடுக்கல, ரன்னிங் காட்டுறேன். அடிக்கல, ஓவர் த்ரோ, நல்ல பேக்கப். மறுபடியும் 2 ரன்கள். இன்னும் 2 பந்துக்கு 5 ரன்கள். கண்டிப்பாக பவுலராக பேட்டிங்கான இதில் தெரிஞ்சிடும் கண்டிப்பாக. அற்புதமான ஷாட் ஆஃப் சைடில். வந்து நல்லா பிடிச்சிக்காரு. 1 ரன் மட்டுமா? 2 அவுட்டா மாறுமா? அவுட்டா? அவுட். பேட்டை டென்ஷனில் பேட்டை கீழே போட்டு வந்துட்டாரு. நல்ல பேட்டிங், ரன் அவுட். ஓட முடியவில்லை. 1 பந்துக்கு 4 ரன்கள். மிகவும் கடினமான இருக்கும். நல்லா போயிட்டுருக்கு மேட்ச்சு. 1 பந்துக்கு 4 ரன்கள். பவுலிங் நல்லா போட்டிருக்காரு. 1 பந்துக்கு 4 ரன்கள். பவுலர் டாஸ் பால், கேட்சா மாறுமா? கேட்ச். மேட்ச் வெற்றி வடமருதூர். இவ்வளோ க்ளோஸாக வந்து தோத்துட்டாங்க எரிவில்பாளையம். சிறப்பாக பந்து வீசினார். 6 பாலுக்கு 9 ரன்னில் நல்லா பந்து போட்டிருக்காரு மோகன் அவர்கள். சிறப்பான பந்து வீச்சு. வெற்றி பெற்றது வடமருதூர் செகண்ட் லீக்கில்.